கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இதனாலில் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 1 சாமுவேல் 15:22 இப்படி வேதம் சொல்கிறதை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இணைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் தீர்க்கன் மூலமாக கர்த்தர் சவுலோடு பேசினார். அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். 1 சாமுவேல் 15:3 வாசிக்கிறோம். ஆனால் சவுல் கர்த்தரின் சொல்படி கேளாமல் அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது இப்படி சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய இஷ்டப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். பின்னர் எப்படி கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார்? மார்க் 12:33 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவிடத்திலே அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கின்றன. முழு இருதயத்தோடும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் அவரில் அன்பு கூர்ந்து பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து காரியங்களை செய்கிறோமா? இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை ஆராதனைகள், எத்தனை துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், உபவாச கூட்டங்கள், கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபாடுகள் கொண்டாலும் அதில் கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை என்றுதான் நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆம், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறாமல் நடப்போமானால் கர்த்தர் நம்மில் பிரியமாயிருக்க மாட்டார். சங்கீதம் 69, 30, 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுவதில் ஆண்டவர் நம்மீது பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 50:9-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்த குடிப்பேனோ என்று ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறார். ஏசாயா 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பார்த்தால், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். காளைகள் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஏசாயா 62:4 சொல்கிறது, உன்மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 149:4 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:5 வேதம் இப்படி சொல்கிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்களை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது.
நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். நம்மில் தேவன் பிரியமாயிருக்கிறாரா? சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜனங்களாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் என்றென்றைக்கும் இருக்க அவருடைய கிருபையை நாடுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.